நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கமளிப்பார்கள். பின்னர் கட்சியில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் விசிக முன்னாள் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இணைவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ஆதவ் அர்ஜுன் மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம். பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கமளிப்பார்கள். பின்னர் கட்சியில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகினார். இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப புதுசா நாங்க பேசல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.